சிறப்பருள் போற்றி செய்தொழில் மேன்மை சிறப்பருள் போற்றி நல்ல ஒழுக்கம் நல்குவாய் போற்றி நல்ல ஒழுக்கம் நல்குவாய் போற்றி உதிப்பவர் வினைத்தொடர் தொலைத்தொருள் போற்றி உதிப்பவர் வினைத்தொடர் தொலைத்தருள் போற்றி வாழ்க உலகம் கரவருள் போற்றி வாழ்க உலகம் கரவருள் போற்றி செய்தொழில் மேன்மை சிறப்பருள் போற்றி செய்தொழில் மேன்மை சிறப்பருள் போற்றி செய்தொழில் மேன்மை சிறப்பருள் போற்றி செய்தொழில் மேன்மை சிறப்பருள் போற்றி அண்டினோர்க்கு அருளும் ஆண்டவா போற்றி அடியோடு அருளும் ஆண்டவா போற்றி எங்கும் நிறைந்த இறைவா போற்றி எங்கும் நிறைந்த இறைவா போற்றி எங்கும் நிறைந்த இறைவா போற்றி எங்கும் நிறைந்த இறைவா போற்றி கால பரமேஸ்வரி அன்னையே போற்றி போற்றி எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் புத்தாளை மாதுரம் பூர்ணத்தாளை உயிரை ஐவரில் பாவானோரும் கருக்குவிலும் சேர்த்தாளை கண்ணையை உருவாக்கி
ஸ்ரீ ஞானகுரு சிவலிங்கேஸ்வர சுவாமிகள் அவர்களுடன் கடந்த 40 ஆண்டுகளாக நான் பயணித்து வருகின்றேன். சுவாமி அவர்கள் துறவி ஆன காலத்திலிருந்து நான் அவருடைய பக்தன். சுவாமி அவர்கள் எதையுமே ஆசைப்படவில்லை, எதற்குமே விரும்பவில்லை. நம்முடைய ஆதீனத்தை மிகவும் கட்டுக்கோப்புடன் நடத்தி சென்றார். அவர் எந்த பொருளுக்கும் ஆசைப்பட்டது கிடையாது. இன்னைக்கு இது இவ்வளவு வளர்ந்திருக்குன்னா சாமி அவர்கள் காட்டிய வழி, அவர்கள் காட்டிய நெறிமுறைகள், அவர்கள் வளர்த்த பக்தர்கள், சீடர்கள். இன்னைக்கு இங்கு ஜாதி மத அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த இனிதியை நடந்து போட்டு கொண்டிருக்கின்றது. இங்கே இன்று நம்முடைய சுவாமிகள் ஞானகுரு 2வது குருமகா சன்னிதானம் பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகளுடைய 31வது ஜெயந்தி விழா இன்று அஞ்சானஞ்சன் ஆன்மீக வெள்ளல்
அண்ணாமலையார் அவருடைய தலைமையிலே இன்று நடைபெறுவது என்றால் இது அந்த சாக்தஸ்ரீ சிவலிங்கேஸ்வர சுவாமிகளே நேரில் வந்து வாழ்த்தியது போன்ற ஒரு நிலைமை இன்று உருவானது. சுவாமிகள் அவர்கள் இன்னைக்கு ஒரு வருஷத்தில் இன்னைக்கு பார்க்க போனா நம்முடைய டிவோட்டிஸ் பக்தர்கள் நாடு முழுவதும் நமக்கு இருக்காங்க. இங்கு வந்தா மக்களுக்கு எல்லாமே எந்த பிரச்சனைகள் நீங்க இங்க வேண்டி வந்தாலும் இங்க உடனே நடக்குது. இங்க இந்த கோவில்ல ஒரு மாதிரி பட்டவங்க வர முடியாது. இந்த சாமியுடைய அருள், ஞானகுருடைய ஆசி, பஞ்சலிங்கேஸ்வர சுவாமியுடைய ஆசி இருந்தா தான் இந்த ஆலயத்துக்கு வர முடியும். இங்க வந்தவங்களுடைய வாழ்க்கை நல்லா செலுத்திக்கிட்டு இருக்குது, நல்லா வாழ்வாங்க. இன்னைக்கு அண்ணாமலையார் இன்னைக்கு வாழ்த்திட்டு போயிருக்காங்க, எங்க சாமிகளுடைய அவரை வாழ்த்திட்டு போயிருக்காங்க. அண்ணாமலையாருக்கும் இந்த வாழ்க்கையிலே உண்மையிலே ஒரு IPS ஆபீசர் அவர் நினைச்சா எங்க வேணாலும் இருக்க முடியும். அவர் எதுக்கும் ஆசைப்படலை. நம்ம ஞானகுரு சிவலிங்கேஸ்வர சுவாமிகள் போரு அவருடைய வடிகள். அவரு ஒரு IPS ஆபீசராக இருந்தால் ஒரு மாவட்டத்தை ஆழ்வார், ஒரு சரகத்தை ஆழ்வார், ஒரு மாநிலத்தை ஆழ்வார். இன்னைக்கு நம்முடைய இதுக்கு வந்துட்டு போயிருக்காரு, நீங்கள் எழுதி வச்சுக்கிடுங்க. ஒளிமயமான எதிர்காலம் அவருக்கு அவர் அகில இந்தியாவே ஆளக்கூடிய ஒரு பொறுப்பு அவருக்கு கண்டிப்பாக வரும். அதுக்கு இந்த நம்முடைய மடத்தில் அடியெடுத்து வச்சுட்டு போயிருக்காரு. நிச்சயமாக நீங்கள் ஒரு நாள் இது சொல்லுவீங்க. உண்மையிலே நீங்கள் எல்லாம் இந்த விழாவை இன்னைக்கு நான் இந்த ட்ரஸ்டிங்கிற முறையில் சொல்கிறேன், ரொம்ப கட்டுக்காப்போட நல்லா அருமையாக நடத்துனீங்க. சுவாமிகள் பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகள் உண்மையிலே அவங்க ரொம்ப இப்போ அதாவது ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் கூட தூங்க மாட்டார், உழைச்சிக்கிட்டே இருக்காரு. ஒரு வருஷத்தில் பாருங்கள் இன்னைக்கு எவ்வளவு இதுகளை பண்ணியிருக்காரு தெரியுமா? எத்தனை கும்பாபிஷேகங்கள், எத்தனை நாடுகள். உண்மையிலே அவருடைய இன்னைக்கு நம்ம எல்லாம் இந்த ஆதீனத்துக்கு வந்தவங்க எல்லாரும் நம்ம ஆதீனத்துக்கு நம்ம என்னைக்கும் ஒரு உற்ற துணையா விசுவாசமா இருக்கணும். உங்களுக்கு எல்லாருக்கும் நம்முடைய 51 சக்தி பீடம் அங்காளம்மனுடைய அருள் கிடைக்கும். ஞானகுரு சாக்தரி சிவலிங்க சுவாமிகள் பக்தர் நம்ம பஞ்சலிங்க சுவாமிகளுடைய அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மாசாணி அம்மனுக்கு அங்காளம்மன் நோம்பிக்கு அங்கே போய் பூஜை பண்ண போவாங்க. அந்த கோயில் பார்த்தீங்கன்னா தெரியும், பூஜை நடந்துட்டு இருக்குது. சிவலிங்கேஸ்வரர் சுவாமிகளுக்கு பூ சுற்றி வச்சுருக்காங்க. அந்த பூ ஒரு சரம்பூரா வரிசையாக அவருடைய கையில் விழுகின்றது. இதெல்லாம் நாம் யாரும் திட்டம் போட்டு செய்கிறதில்லை, யாரும் செய்வதில்லை. அவருடைய அருள், அவருடைய ஆற்றல், அவருடைய சக்தி இருந்தால் இதெல்லாம் நடக்கும். அந்த சக்தியை பெற்றவர் தான் நமது சுவாமிகள். வாத்தியம் மங்கள இசை, வாத்திகாரர் வாசிங்க, பூஜை எழுதோ அதை போடுங்க, தப்பு இல்லை. ஆனால் ஏதோ 1 ரூபாயாவது போடுங்க. மகாசக்தி லட்சுமி மகாசக்தி, லட்சுமி மகாசக்தி, வாணி மகாசக்தி, அங்காளி மகாசக்தி, துர்கை மகாசக்தி, லட்சுமி மகாசக்தி, வாணி மகாசக்தி, அங்காளி மகாசக்தி, துர்கை மகாசக்தி, லட்சுமி மகாசக்தி, வாணி மகாசக்தி, அங்காளி மகாசக்தி. ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரினம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளுமலை போற்றி போற்றி. ஓம் நெறிய விசும்புடு கண்ணி போற்றி, நீல அகலமுடையாய் போற்றி, அடியும் முடியும் மிகளி போற்றி, அங்கொன்று அறியாமி நின்றாய் போற்றி, கோயிலா என் சிந்தை கொண்டாய் போற்றி, கடிய உருமுடு மின்னே போற்றி, போற்றி போற்றி. ஓம் எல்லாமல்ல அன்னை அகிலாண்டு கோடி பிரம்மாண்ட நாயகி மகாசக்தி அங்காள பரமேஸ்வரி அன்னையினுடைய பரிபூரணமான திருவருளோடும் போற்றுதலுக்கும் வழிபாட்டிற்கும் உரிய கோவை காமாட்சிபுரி ஆதீனம் ஆதி குருமுதல்வர் ஞானகுரு சாக்தஸ்ரீ சிவலிங்கேஸ்வர சுவாமிகளுடைய பரிபூரணமான குருவருளோடும் இன்றைய தினம் போற்றுதலுக்கும் வழிபாட்டிற்கும் உரிய 2ஆம் குருமகா சன்னிதானங்கள் சாக்தஸ்ரீ பஞ்சலிங்கேஸ்வர சுவாமிகளுடைய 31வது ஜெயந்தி விழாவானது எல்லாமல் அன்னை திருவருளோடு சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த ஞானக்குழு வழிபாட்டிலே எம்பெருமானுடைய திருச்செவிக்கு தற்பொழுது 12 திருமுறைகளினாலே தற்பொழுது விண்ணப்பம் செய்யப்படுகின்றது. எல்லாம் தெரிவாகட்டும். திருச்சிற்றம்பலம். நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. 27 ஆசிரியர் பெருமக்கள் அருளி செய்த 12 திருமுறைகளிலிருந்து முறையே 50 புராணமானது விண்ணப்பிக்கப்படுகின்றது.
சடையா எண்ணுமால் சரணி எண்ணுமால் விடையா எண்ணுமால் வெறுவ விழுமால் மடையார் குவலை மலரும் மருகல் உடையாய் தகுமோ இவளுள் மெளிவே. தேனினும் இனியதாம் திருவாசகத்திலிருந்து ஒரு வாசகம். வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் அயன்மார்க்கு அறிவோய் நீ வேண்டி என்னை பணிகொண்டாய் வேண்டி நீயாது அருள் செய்தால் யானும் அதுவே வேண்டி நல்லால் வேண்டும் பரிசு ஒன்று உண்டு என்னில் அதுவும் உந்தன் விருப்பன்றே. 9 ஆசிரியர் பெருமக்கள் அருளி செய்த 9ஆம் திருமுறை திருவிசைப்பாவிலிருந்து ஒரு பாடல். தனதன தோளா சங்கரா சூளபாணியே தானுவே சிவனே கனகனல் தூணே கற்பக கொழுந்தே கண்கள் மூன்றுடையதோர் கரும்பே அனகனே குமர விநாயக சனக அம்பலத்து அமர சேகரனே நுணகளள் இணை என் நெஞ்சினுள் இனிதாய் தொண்டனேன் நுகருமா நுகரே. சிதம்பரத்திலே ஓடாத தேரை ஓட்டுவித்து சேந்தனார் அருளி செய்த பல்லாண்டிலிருந்து ஒரு பாடல். பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பாற்கடல் இந்த பிறான் மாளுக்கு சக்கரம் மன்றருள் செய்தவன் மன்னிய தில்லை தன்னுள் ஆலிக்கும் அந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாவித்து நட்டம் பயிலவல்லானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. சேக்கிழார் பெருமான் அருளி செய்த பெரிய புராணத்திலிருந்து ஒரு பாடல். என்றும் இன்பம் எப்பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகேளாம். அன்னையை நினைந்து ஒரு பாடல். கன்யகுமாரி அருள்காந்திமதி மீனாட்சி கருணை பர்வதவர்த்தனி கமலை பராசக்தி சிவகாம சுந்தரி காழி உமை பிரம்மவித்தை தன்னிகரிலா ஞான அபய வரதாம்பிகை தையல் அபிராமி மங்கை தந்த அகிலாண்ட நாயகி அறம் வளர்த்தவள் தன்னருள் செய் காமாட்சி இங்கு என்னையால் கௌரி ஜுவாலாமுகி உண்ணாமுலை இளங்கு நிலாயதாட்சி பார்வதி ஆதி எண்ணிலா நாமரூப அன்னையாய் காசி முதலாகிய தலத்து நின்று விளையாடிடும் விசாலாட்சியாம் அண்ட கோடிகள் பணி அகண்ட பூரணி அன்னபூரணி அன்னபூரணி எனும் அன்னையே முக்தை தரு பக்தி திருநகையத்தி கிரஜத்தி சரவண முத்தி கொருவித்து குருபரையன போதும் முற்கற்பரமற்கு சுருதியின் உட்பட்டது கற்பி திருவரும் 30 முபற்கத்தமரரும் அடிபேண 10 தலைதற்கணதொடு ஒத்தை கிரைமத்தை பொருது பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக பக்தர்கிரைதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பச்ச தொடரச்சி தருள்வதும் ஒரு நாளே தித்தி தயவத்த பரிபூரணித்த பதம் வைத்து பைரவிதிரி கொட்கனடி கற்கழுகொடு கழுதாட திக்கு பரியட்ட பைரவதொக்கு தொகுதொக்கு தொகுதொகு சித்திர பவுரிக்கு திரிகடகையன போத கொத்து பறை கொட்ட கலமிசை குக்கு குகு குக்கு குத்தி புதைப்புக்கு பிடியன முது கூகை கொட்புற்ற நட்புற்ற உணரை வெட்டி பலியிட்டு குலகிரி கொத்து படவொத்த புறவள பெருமாளே பத்தற்கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகுபொருள் பச்ச தொடரச்சி தருள்வதும் ஒரு நாளே அருள்வதும் ஒரு நாளே அருள்வதும் ஒரு நாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நாடுடைய சிவனே போற்றி இந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எல்லாம் நிறைவாகட்டும்.
கோவை காமாட்சி ஆதீனம் ஆதி குரு முதல்வர் ஞான குரு சாக்த ஸ்ரீ சிவலிங்கேஸ்வரர் சுவாமியினுடைய பொன்னார் திருவடியோடும் அருளார்ந்த ஆசையோடும் இரண்டாம் குருமகா சன்னிதானத்தின் அவர்களுடைய 31ஆம் ஆண்டு ஜெயந்தி விழாவானது இனிதே துவங்கி சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே இப்பொழுது ஞான குழுவிற்கக்கூடிய நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. வருகை தந்திருக்கின்ற அத்துணை பக்தர்களும் இன்றைய நாள் நல்நாள் பொன்னாள் குரு பௌர்ணமி திருநாள். இந்த திருநாளிலே குருவை தரிசனம் செய்தால் கோடி நன்மை, நாம் செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாம் நீங்கும் என்றது ஐதீகம். அந்த வகையிலே ஒவ்வொருவராக வந்து குருவினுடைய தரிசனம் செஞ்சு செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. பொறுமை காத்து வருமாறு விழா குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். அனைவருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அனைவரும் உணவருந்தி செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முதலாவதாக சைலாபுரி ஆதீனம் சுவாமிகள் நமக்கு மரியாதை செய்து தொடங்கி வைப்பார்கள். அதனைத் தொடர்ந்து ஆங்காங்கே அப்படியே அமரவும் ஒவ்வொருவராக அழைக்கின்றோம். அழைக்கக்கூடிய திருக்கோவிலர் வந்து மரியாதை செய்து சென்றால் சிறப்பாக இருக்கும். இடையூறு தயவு கூர்ந்து செய்ய வேண்டாம் என அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நம்முடைய ஆதீனத்தோடு நட்பு ரீதியாக மிகச் சிறப்பான முறையிலே நமக்கு பயணித்து கொண்டிருக்கக்கூடிய சைலாபுரி ஆதீனம் குருமகா சன்னிதானங்கள் நம்முடைய குருமகா சன்னிதானம் அவர்களுக்கு இப்பொழுது மரியாதை செய்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து காமாட்சிபுரம் மாரியம்மன் திருக்கோவில் கமிட்டி அன்பர்கள் நமக்கு மரியாதை செய்ய வருகை தந்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து கோவை பழனி கண்ணம்பாளையத்திலே அருள் பொலிவோடு இருக்கக்கூடிய பழனி ஆண்டவர் நமக்கெல்லாம் அருளை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய கோவை பழனி திருக்கோயில் அன்பர்கள் வருகை வந்திருக்கிறார்கள். அவர்கள் மரியாதை செய்ய உள்ளார்கள். வாத்தியக்காரர் உடனடியாக அரங்குக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மாலை போட்டவங்க அப்படியே வெளியே வந்து அந்த வெளியே தம்பி எல்லாம் வெளியே போயிடலாம். நம்ம ஆதீன மாணவர்கள் கோயிலுக்குள்ள போயிடலாம். அது முடிச்சுனே அலங்கார பூஜை நடக்க போகுது, அங்க போயிடலாம். சைலாபுரி ஆதீனம் அவர்களுக்கும் அவரோடு வருகை தந்திருக்கின்ற சிஷியர்களுக்கு அனைவருக்கும் காமாட்சி ஆதீனத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்மளை காக்கக்கூடிய காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய மாரியம்மன் காமாட்சிபுரத்தில் இருக்கின்ற மாரியம்மன் திருக்கோவில் கமிட்டியின் சார்பாக கமிட்டி அன்பர்கள் இப்பொழுது மரியாதை செய்கிறார்கள். பழனி ஆண்டவர் கோவில் கோவை பழனி ஆண்டவர் கண்ணம்பாளையத்தை அருள்பொழிவோடு இருந்து வருகை நமக்கெல்லாம் அருள்காட்சியோடு திருவருளை கலந்து வழங்கி கொண்டிருக்கின்ற பழனி ஆண்டவர் சாமியினுடைய கோவை பழனியினுடைய அன்பர்கள் கோயில் காமாட்சிபுரம் மாரியம்மன் திருக்கோயில் கமிட்டி அன்பர்களுக்கு காமாட்சிபுரி ஆதீனத்தின் சார்பாக மனதார நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து கோவை பழனி அன்பர்கள் மரியாதை செய்ய வருகிறார்கள். அதனைத் தொடர்ந்து சென்னை திருவேற்காடு கருமாரியம்மன் திருக்கோவில் பிரசாதம் அதனுடைய நிர்வாகிகள் வருகை தந்திருக்கிறார்கள். சென்னை திருவேற்காடு கருமாரியம்மன் திருக்கோவிலுடைய திருவருள் பிரசாதத்தோடு மரியாதை செய்ய வருகிறார்கள். அவர்களுக்கு வருக என அன்போடு வரவேற்கின்றோம். மாரியம்மன் திருக்கோவில் சார்பாக அவர்கள் மரியாதை செய்ய வருகிறார்கள். இருகூர் வெள்ளேரி அங்காளம்மன் கோவிலுடைய பெரிய பூசாரி நம்முடைய குருமகா சன்னிதானங்களுக்கு மரியாதை செய்கிறார்கள். கதிர்வேல் அவர்கள் இருகூர் வெள்ளேரி அங்காளம்மன் திருக்கோவில் பெரிய பூசாரி கதிர்வேல் அவர்கள் மரியாதை செய்கிறார்கள்.
பல்லடம் நவகிரகோட்டை ஊத்துக்குழி அவங்க குருக்கள் கூப்பிட்டாங்க. ஊத்துக்குழி ஜமீன் குருக்கள் அவர்கள் வந்திருக்கிறாங்க. முதலாவதாக கோயில் கேட்டுக்கிறோம். முதல்ல கோயில் கமிட்டி அந்த மாதிரி இருக்கிறவங்க முதல்ல மரியாதை செஞ்சுட்டாங்கன்னா சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் வருகை வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இன்னைக்கு சந்தித்து சாமி கேட்ட திருவள்ளுவர் பிரசாதம் பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். விரைவா வரலாங்கண்ணா. நம்முடைய ஆதீனத்துடைய சீடர் ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் பல்லடம் திருப்பூர் அவர்கள் நமக்கு இப்பொழுது மரியாதை செய்ய வருகிறார்கள். கிருஷ்ணா சில்க்ஸுடைய உரிமையாளர்கள் ஆதீன சீடர் அவர்கள் மரியாதை செய்கிறார்கள். ஆதீன புலவர் காளியப்பன் ஐயா அவர்கள் மரியாதை செய்கிறார்கள். அம்மையப்பன் அவர்கள், பல்லடம் கிருஷ்ணா சில்க்ஸ் ஆதீன சீடர் அவர்கள் இப்பொழுது சாமிகளிடம் அருளாசி பெறுகிறார்கள். ஜமீன் பொள்ளாச்சி ஜமீன் ஊத்துக்குழி அரண்மனை சார்பாக அவருடைய பிரதிநிதிகள் இப்பொழுது நம்முடைய சாமிகளுக்கு திருவருள் பிரசாதங்களை மரியாதையும் செய்கிறார்கள். ஜமீன் ஊத்துக்குழி அரண்மனை சார்பாக பாலகுருக்கள் குடும்பத்தோடு இப்பொழுது மரியாதை செய்கிறார்கள். சங்ககிரி உத்தமி அம்மாள் இல்லத்திலிருந்து கணேசனார் அவர்கள் மரியாதை செய்கிறார்கள். வேகமாக சென்றால் மற்றவர்களுக்கு ஏதுவாக இருக்கும். கொஞ்சம் வேகமாக வந்தால் நல்லா இருக்கு. இன்னும் அலங்கார பூஜை இருக்கு, அம்மன் திருவீதி விழா எல்லாம் இருக்கிறங்காட்டி கொஞ்சம் வேகமாக வர மாதிரி கேட்டுக்கிறோம். பொள்ளாச்சி சிவசாமி ஐயா அவர்கள் ஆதீனத்தினுடைய சீடர் பொள்ளாச்சி சிவசாமி ஐயா அவர்கள் குடும்ப ஹரிகிருஷ்ணன் ஆகியோர் மரியாதை செய்து திருவள்ளுவர் பிரசாதங்களை பெற்றிருக்கிறார்கள். இப்பொழுது சுவாமிகளுக்கு மரியாதை செய்து திருவள்ளுவர் பிரசாதங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். கோவை கொடிசியா காலிலே நடைபெற்ற விளக்கு வழிபாட்டில் கலந்து கொண்ட நண்பர்களுக்கும் இந்த ஜெயந்தி விழாவிலே 31 மகளிர்களுக்கு
புடவை வழங்கக்கூடிய நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து மீதமுள்ளவர்களுக்கு கட்டாயமாக அடுத்த பௌர்ணமி தினத்தன்று வழங்குவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். இப்பொழுது 31 மகளிர்களுக்கு புடவை வழங்கக்கூடிய நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. இந்த டோக்கன் பெற்றவங்க மட்டும் வரிசையாக வாங்க, கூட்டணி வாங்க, அப்படி இருங்க. அங்கே இருக்க இவங்க வந்தோடனே வந்துடலாம். நம்முடைய ஆதின அலங்கார அனுசி அம்மா அவர்கள் மரியாதை செய்து சிறப்பு செய்கிறார்கள். வாங்கம்மா, வாங்க 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 பாட்டி, வாங்க மேலே வாங்க. ஆதினத்துடைய அரங்காவலர் கோவை காமாட்சிபுரி ஆவின ஜோதிடர் சூலூர் மேற்கு ஒன்றியத்தினுடைய முன்னாள் மண்டல தலைவர் மனோன்மணி பாபு அவர்கள் மரியாதை செய்கிறார்கள். உக்கடம் பகுதியை சார்ந்த பக்தர் முன்னாடி வந்துடலாம். சீலை வாங்குறதுக்கு முன்னாடி உக்கடம் பக்தர்கள் இருக்கிறாங்க, மரியாதை செய்யற முன்னாடி வந்துருங்க. உக்கடம் பக்தர்கள் முன்னாடி வந்துருங்க. அதுக்கப்புறம் அந்த புடவை வாங்குறவங்க லைன்ல வந்துடலாம். மரியாதை செய்யக்கூடியவங்க தட்டி வச்சுக்கிட்டு முன்னாடி வந்துருங்க. உக்கடம் உக்கடம் பகுதியை சார்ந்த நம்முடைய ஆதீன சீடர்கள், உக்கடம் பகுதியை சார்ந்த ஆதீன சீடர்கள் இப்பொழுது சுவாமிகளிடம் மரியாதை செய்து திருவள்ளுவர் பிரசாதங்களை பெற்றுக் கொள்கிறார்கள். வாங்கம்மா. தேவராய பாளையத்தைச் சேர்ந்த பக்தர்கள் மரியாதை செய்கிறார்கள். சாமிகள் மரியாதை செய்யக்கூடிய அன்பர்கள் யாராவது இருந்தாலும் முன்வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அரங்காவலர் சரவணேஸ்வரன் அவர்கள்
ஆதின அரங்காவலர் சரவணேஸ்வரன் அவர்கள் குடும்பத்தோடு இப்பொழுது குருமகா சன்னிதானங்களும் அருளாசி பெறுகிறார்கள். வரிசையா வாங்கம்மா, தயவுசெய்து வரிசையா வாங்கம்மா. இங்க கூட்டத்தை இது பண்ணாதீங்க, நெரிசல் பண்ணாதீங்கம்மா, வரிசையா வாங்க. விளக்கு வழிபாட்டில் கலந்து கொண்டு அங்க கலந்துட்டு நம்பர் கொடுத்திருக்காங்க. அந்த நம்பர் இருக்கிற அத்தனை பேருக்கும் புடவைகள் வழங்குவோம். அதனால இன்னைக்கு 31 பேர் கொடுக்குறோம். மீதி கேள்விக்கு கண்டிப்பா உங்களுடைய போன் நம்பர் அதில் இருக்கு. அதனால உங்களை தொடர்பு கொண்டு கட்டாயமா மடத்திலிருந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே புடவை கொடுப்போம் தெரிவிச்சுக்கிறோம். அண்ணா நூல் முருகேசன் திருவீதி விழா தொடங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். நூல் முருகேசன் சென்றார்னா அங்கே தொடங்கிடலாங்கண்ணா. என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு நம்முடைய 2ஆம் குருமகா சன்னிதானங்கள் பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு பிரசாதம் வாங்கிக்கங்க. சாமி குரு பார்வை கோடி நன்மை. சாமியை பார்த்துட்டு நீங்க அப்படியே பிரசாதம் வாங்கிட்டு போயிடலாம். அங்க போய் சிவன் கோயிலில் அம்மன் திருவீதி விழாவுக்கு தயாராகிட்டு இருக்குது. அதனுடைய ஏற்பாடுகள் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. திருவீதி விழா முடிந்தவுடன் அலங்கார பூஜை நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். வேகமா வாங்கம்மா, காலம் குறுகிருக்கு, நேரத்தில் வாங்க, முடிக்கணும் பூஜையை. அப்படியே வேகமா வாங்க. அப்படியே வாங்கம்மா, அப்படியே பாருங்கம்மா, கீழே விழுங்காதீங்க.